கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில டெக் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கைஸ் iQOO 15 வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது நான் பின்னாடி சொல்கிறேன். கைஸ் யாரெல்லாம் 1000 ரூபாய் கட்டி iQOO 15 ப்ரீ புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு TWS ஹெட்செட் ஃப்ரீ, ப்ளூடூத் ஹெட்செட் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஏற்கனவே பாக்ஸ்லேயே 1 இயர் வரும், இன்னொரு 1 இயர் வந்து யாரெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி வரும். மொத்தம் 2 இயர்ஸ் வாரண்ட்டி. சரி, ப்ரீ புக் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? ப்ரைஸ் தான் கைஸ். iQOO 15, OnePlus 15, Realme GT 8 Pro இது எல்லாமே ஆல்மோஸ்ட் 75,000 கைஸ். இதே வேலைக்கு iPhone 17 வருது. சரி, உங்ககிட்ட 75,000 ரூபாய் இருந்தால் நீங்கள் என்ன மொபைல் வாங்குங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா ஆப்பிள் யூஸருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ நீங்கள் எடுக்கும்போது ஆண்ட்ராய்டு யூஸருக்கு ஷேர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆப்பிளில் இருக்கிறது என்னமோ ஆண்ட்ராப், ஆண்ட்ராய்டில் இருக்கிறது என்னமோ குயிக் ஷேர், அப்படி இல்லைன்னா ஷேர் இட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை, இந்த ஃபைல் ஷேரிங் தான். இப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க கைஸ். நீங்கள் குயிக் ஷேர் வச்சுருந்தா ஆண்ட்ராப்புக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். நானும் இன்னும் செக் பண்ணி பார்க்கல, இப்போ தான் அந்த அப்டேட்லாம் விட்டாங்க. என்கிட்ட ஐஃபோன் இல்லாதனால அதை செக் பண்ண முடியல. உங்கள்கிட்ட ஐஃபோன் இருந்தால் அதை செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா டெலகிராமில் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 900 மில்லியன், ஆல்மோஸ்ட் 90 crore யூசர்ஸ் இருக்காங்க கைஸ். இப்போ இவ்வளோ யூசர்ஸ் இருந்தால் அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கும்ல, நிறைய பேர் அதில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுவாங்கள்ல. ஆனால் அதுதான் இல்லை கைஸ். டெலகிராமோட எம்ப்ளாயி கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 50 பேர் தான். அந்த 50 பேர் வச்சு தான் இத்தனை நாள் வந்து டெலகிராம் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஆஃபீஸே கிடையாது கைஸ், எல்லாமே ரிமோட் ஜாப் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். சூப்பர் இல்லை? அதே மாதிரி தான் கைஸ் நம்ம இந்தியன் கம்பெனி ஜெரோதான்றது ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி. அது மூலமாக ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு மில்லியன்ஸ் ட்ரேடிங் வந்து அந்த கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் ஆகுது. இதே மாதிரி மற்ற ப்ரோக்கர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களோட எம்ப்ளாயியோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10K to 50K இருப்பாங்க. இதே மாதிரி இது வந்து இந்தியாவிலே நம்பர் 1 ப்ரோக்கர் கைஸ். ஆனால் ஜெரோதாவோட எம்ப்ளாயி கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 to 2000 மெம்பர்ஸ் தான். இந்த ரூல்லாம் எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க? ஏன் சின்ன டீம் சைஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் CEO இருக்கார்ல, அவரோட மெயின் ரூல் தான் கைஸ். 2 பீஸா ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ஒரு பீஸாவை எடுத்து எத்தனை பேர் சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் நம்மளோட டீம் சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டீம் சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நிறைய இந்தியன் கம்பெனிஸ்லாம் வந்து டீம் சைஸை ரொம்பவே சின்னதாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது கம்பெனி ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க, கம்பெனியில் நிறைய பாலிடிக்ஸ்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அது மட்டும் இல்லாமல் MX பிளேயர் இருக்குது இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே யூஸ் பண்ணிட்டு போங்க. அது ஒரு சூப்பரான பிளேயர், அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த MS பிளேயரை வந்து அமேசான் வாங்கிட்டாங்க கைஸ். அமேசானும் MX பிளேயரும் மெர்ஜ் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் அமேசான் ப்ரைமில் இருக்கிற ஒரு சில விஷயத்த வந்து நீங்கள் MX பிளேயர்லேயே பார்க்க முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் ஃப்ரீயாகவும் ஒரு சில சீரீஸ்லாம் விட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் எல்லாருக்குமே ஸ்கைப் தெரிஞ்சுக்கும் கைஸ். ஐடியில் இருக்கிறவங்க ஸ்கைப் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஐடியில் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஸ்கைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு காலத்தில் எல்லா மீட்டிங்குமே, அந்த வீடியோ சேட் எல்லாமே ஸ்கைப்பில் மட்டும்தான் நடந்துருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த 2025 அதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க கைஸ். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கைப் மாதிரியே இருக்கிற மைக்ரோசாஃப்ட் தீம்ஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து ஸ்கைப்பில் என்ன லாகின் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு உங்களால் மைக்ரோசாஃப்ட் தீம்ஸை லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். ஸ்கைப் லவர்ஸ் யாராவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃப் தி டே. இது வந்து ஒரு வீடியோ எடிட்டர்ஸ்க்கான ஜாப் கைஸ். கம்பெனி பேர் வந்து T-Square. உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த ஜாபை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ எடிட்டிங் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். இன்றைக்கான டெக் அப்டேட்ஸ் அவ்வளோதான். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். தேங்க்யூ கைஸ்.